Welcome to Jesus God Palace in the name of Jesus. நாம் இப்போது ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே யாவரையும் உமது கருத்தில் பிரேயரில் கலந்து கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் குடும்பத்தை கொடுக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரை அவர்களுக்கு எந்த தடைகளும் வராதவாறு ஆண்டவரே உம்மை மகிமை அடையவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே உமது மகிமை இங்கே வெளிப்படுவதாக, உமது பிரசன்னத்தால் நிரப்புவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து ஸ்தோத்தரிப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமாண்டவரே. ஸ்தோத்திரமாண்டவரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் ஆட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நேர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே, நேர் அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமாண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளின் வடிவமே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர், உயர்ந்தவர் உன்னதர். ஹalleluya 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 ஹalleluya. நம்மை கரம் பிடித்த நாயகன். ஹalleluya. கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆலோசனைகளை தந்து தினம் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் ஆட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. கண்மலை அவர் நம்முடைய கண்மலை, எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்லவர் வல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்கள் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகத்துவங்களை அறியும்படியாக எங்களை அழைத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya.
எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya எங்களை ரட்சித்தீரே எங்களை மீட்க வந்த நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நல்ல மேய்ப்பர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் புல்லுள்ள வழிகளில் நம்மை நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கல்லோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் சர்வ சிருஷ்டிகரவர் ஹalleluya 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 எங்கள் சிருஷ்டிகர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்முடைய சிருஷ்டிகர்த்தா ஹalleluya ஹalleluya வல்லமை மிக்கவர் வல்லமையான காரியங்களை வல்லமையான சேவையில் நம் வாழ்க்கையில் செய்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அபிஷேகநாதனை ஸ்தோத்திரிப்போம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya போதும் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் எங்கள் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரியவரே அற்புதர் அற்புதர் அக்கினியே கண்மலையே ஹalleluya அக்னியாயின் போது எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அளவில்லா அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya இரக்கம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கண்டங்களை அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சிறுமைப்பட்டிருந்த எங்களை அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை மீட்ட தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பாவ சாபங்களுக்கு நீக்கி விலக்கி எங்களை மீட்டீரே ஹalleluya எங்களுக்காக இரத்தம் சிந்தின கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 மகத்துவமே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் மகத்துவங்கள் மாற்றியும் நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya 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 அதிசயமானவரே ஹalleluya கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா எங்கள் அதிசய நாமத்தை உடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் இயேசுவே ஹalleluya ஹalleluya எங்கள் இயேசுவே எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மேய்ப்பரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே இப்போது எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதியோனே துதிக்கு பாத்திரரே ஹalleluya 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 அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கு பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவகாரத்தை தந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவர் நல்லவர் நீர் மகத்துவம் நிறைந்த தேவன் நன்மைகளின் நாயகன் எங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற நாயகன் ஹalleluya ஹalleluya தீமைகளை விலக்கி எங்களை பாதுகாக்கிற காக்கும் தேவன் அவர் ஹalleluya ஹalleluya எங்களை கண்ணன் மணி போல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 அற்புதரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஹalleluya 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 எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya 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 ஆண்டவரே எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களுக்கு சுகம் தரும் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் பாவ சாபங்களுக்காக ஆண்டவரே கல்வாரியில் ரத்தம் சிந்தினீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நீர் கல்வாரி சிலுவையில் வைத்து சிறந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நித்திய ஜீவனை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்தீரே ஜீவாப்பமே ஹalleluya பரலோகத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நானே என்றீரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீரே சத்தியம் நீரே வழி ஹalleluya ஹalleluya எங்கள் சத்தியமே நீரே ஹalleluya ஹalleluya எங்கள் சத்தியமே உம்மை ஆராதிக்கிறோம் ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சத்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நிரப்புகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவாப்பமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீரே வழி ஹalleluya எங்கள் வழியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு பரலோக வழியை குறித்து கற்றுத் தந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya நேற்று மீண்டும் மாறாத வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நேத்தம் புது கிருபையால் நிரப்பி வழி நடத்துகிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்களை கண்ட தேவன் நீர் ஆண்டவரே கர்ப்பத்தில் கருவிலே கண்ட தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய உருவாக்கும் முன்னே நான் அறிந்தேன் என்று சொன்ன தேவாதி தேவனே எங்களை மட்டுமாய் வழி நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நமது கரங்களில் எங்களை ஏந்தி வழி நடத்துகிறே ஹalleluya ஹalleluya உள்ளங்கையில் எங்களை வரைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya கண்மலையில் வெடிப்பில் வைத்து பாதுகாக்கிற தேவாதி தேவனே ஹalleluya கண்ணன் கருத்துமாய் கண்ணன் மணி போல் எங்களை பாதுகாக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே ஹalleluya 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 உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைகளுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் தூயோனே துதிக்கை பாத்திரரே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே கர்த்தத்துவம் நிறைந்தவரே சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமது கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உமது வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 இப்போது நாம்
ஒரு பாடலை பாடலாம். அல்லேலூயா பாடலை பாடலாம். அல்லேலூயா 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 நித்திய பிதாவே அல்லேலூயா வல்லமை தேவா அல்லேலூயா நித்திய பிதாவே அல்லேலூயா வல்லமை தேவா அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா ராஜாதி ராஜா அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா ராஜாதி ராஜா அல்லேலூயா 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 கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா 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 ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிருஷ்டிநாதா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிருஷ்டிநாதா அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பைபிள் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியாகமம் 50 கடைசி ஆதியாகமத்தில் கடைசி அதிகாரம் இது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போது ஆதியாகமம் 50 1 முதல் 26 வசனங்கள் இருக்கிறது. நாம் எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிட்டுக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையை விடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணுவாயாக என்றான். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்களாகி அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடு கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடே போனதனால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆதாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவிடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினார்கள்.
ஆதாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பெயர் உண்டாயிற்று. யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலே என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாகிய ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரனும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசையின் குமாரனாகிய மகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் வழியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இங்கே நாம இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது, இப்போது யாக்கோபு இறந்து போனார் என்று நேற்றைக்கு நாம் பார்த்தோம். நேற்றைக்குள்ள அதிகாரத்துல நாம பார்த்தோம் யாக்கோபு இறந்து போனார் என்று. இப்போது அவருக்கு என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அவரை சுகந்த வர்க்கமிட்டு வைத்தியருக்கு கட்டளை இடுகிறார்கள். அந்த தேசத்தில் உள்ள வைத்தியருக்கு கட்டளை இடுகிறார்கள். எதுக்காக என்றால், அது சுகந்த வர்க்கமிட்டு அந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும். எத்தனை 40 நாட்கள் அவர்கள் சுகந்த வர்க்கம் எடுக்கிறார்கள். அடுத்ததாக அந்த எகிப்து தேசத்தில் எத்தனை நாட்கள்? 70 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறார்களாம். அப்ப ஒரு மனுஷனுடைய உடம்பு, இறந்த உடம்பு அழுகாமல் இருப்பதற்காக அவர்கள் 40 நாட்கள் சுகந்த வர்க்கமிட்டு எவ்வளவு பாதுகாக்கிறார்கள் பாருங்கள். அந்த காலத்திலேயே எகிப்தியர்கள் அது சுகந்தவர்கள், அந்த உடம்புகளை பதப்படுத்துவதில் சுகந்தவர்கள். அப்படியாக 70 நாட்களுக்கு அப்புறமாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தேசத்தில், கானான் தேசத்தில் அவருடைய உடம்பை அடக்கம் பண்ணுவதற்காக பார்வோனிடம் சேர்க்கிறார்கள். பார்வைக்கு அதை கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் யோசேப்பு. அதன்படியாக அவர் அனுமதி கொடுக்கிறார். அவர்களும் யோசேப்பு, அதே மாதிரி யாக்கோபுடைய மகன்கள் எல்லாரும், அந்த குடும்பத்தில் உள்ள யாவரும், அத்தேசத்தில் உள்ளவர்களும் பெரியோர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பரிவாரத்தோடு யாக்கோபுடைய உடம்பை என்ன பண்ணுகிறார்கள்? அடக்கம் பண்ணுவதற்காக அவர்களுடைய கல்லறை குகை எங்கே இருக்கிறது? கானான் தேசத்தில் உள்ள அவர்கள் ஆபிரகாம் அன்னைக்கு வாங்கினாங்க பூமி, அந்த கல்லறை பூமியை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்து வருகிறார்கள். அடுத்தவர்கள் வருகிற வழியில் 7 நாள் கானான் தேசத்தில் கொண்டு வந்து அந்த ஆதாத்தின் துக்கம் கொண்டாடுவதை, ஆதாத்தின் போர்க்களத்தில் அந்த இடத்துக்கு கடற்கரையில் உள்ள ஆதாத்தின் போர்க்களத்தில் அந்த இடத்தில் வந்தபோது அவர்கள் 7 நாள் மீண்டும் துக்கம் கொண்டாடுகிறார்கள் அல்லது புலம்புகிறார்கள். அடுத்ததாக அவருடைய உடம்பை கொண்டு போய் அந்த மக்பேலா பூமியிலே, அந்த கல்லறை பூமியிலே, அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கல்லறை பூமியிலே கொண்டு அடக்கம் பண்ணுகிறார்கள். அங்கே குகைகளில் அடக்கம் பண்ணுவார்கள். அந்த காலத்தில எல்லாம் குகைக்குள்ளதான் வைப்பார்கள். அடுத்ததாக இவர்கள் தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்தில் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். எல்லாரும் போல அத்தனை பேரும் வருகிறார்கள். இப்போது தகப்பனாரு இறந்து போய்விட்டார். அதனால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் பயப்படுகிறார்கள். எதுக்கு
நம்மை ஒன்றும் செய்யவில்லை, ஆதரித்து வந்தார், அரவணைத்து வந்தார். இப்போது பஞ்ச காலத்திலே நமக்கு உதவினார். இப்போது தன்னுடைய தகப்பனாக இறந்து விட்டால் இனி நம்மை அவன் அடிமைப்படுத்தலாம், நம்மை கொடுமைப்படுத்தலாம், இல்லையேதான் சிறைச்சாலையில் போடலாம். அந்த பழைய வஞ்சகத்தை அவன் தீர்க்கலாம். பழைய வஞ்சகம் என்ன? அவனை கொலை பண்ணும்படி யோசிப்பு ஒரு சொற்பனக்காரன் என்று யோசிப்பு சொல்வது நாளைக்கு நடந்துவிடும், அதனால் அவன் உயிரோடு இருந்தால்தானே என்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவனை கொலை பண்ணும்படி வகை தேடுகிறார்கள் தன்னுடைய அவனுடைய சகோதரர்கள். அடுத்ததாக அவன் மீது இரக்கம் கொண்டு ஒரு பள்ளத்தில் போடுகிறார்கள். அடுத்து எகிப்துக்கு செல்கிற வணிகர்கள் தான் அவனை விட்டு போடுகிறார்கள். அப்படியாகத்தான் யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரியாகவும் மாறிவிட்டான். அப்போது அந்த பழைய வஞ்சகத்தை இவர்கள் தீர்த்து விடுவார்கள் என்று அவர்கள் பயப்பட்டு அவனோடு என்ன பண்ணுகிறார்கள்? அவருடைய பாதத்தில் உமது அடிமை, உனக்கு நாங்கள் அடிமை என்று உமது எங்களை ஒன்றும் செய்யாதே என்று அவர்கள் பாதத்தில் விழுந்து விடுகிறார்கள். அப்போது யோசிப்பு சொல்றான், இல்லை, நான் தேவனா? உங்களை பயப்படாதிருங்கள். உங்களை அடிமை இப்படியாக செய்வதற்கு நான் தேவனா? இல்லை, நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள். அந்த சகோதரர்கள் இவனுக்கு தீமை செய்த நினைத்தார்கள். ஆனாலும் தேவனோ என்ன பண்ணினார்? அந்த தீமையை நன்மையாக மாற்றிவிட்டார். நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிற தேவன்? தீமை வருகிற தீமைகளை யாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். அப்போது நன்மைகளின் நாயகன் நம்முடைய தேவன். அதனால்தான் அவர் சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் நம்முடைய தேவன் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். உங்களை யாவரையும் காக்கும்படியாக என்னை முன்னாக இங்க கொண்டு வந்தார். அந்த தேசத்தில் பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே யோசேப்பை இந்த எகிப்து தேசத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார்? ஸ்திரப்படுத்துகிறார். யாவரையும் பாதுகாக்கும்படி என்னை முன்பாகவே இங்கே கொண்டு வந்த நம்முடைய தேவன் அற்புதமானவர். யோசேப்பு தன் குடும்பத்தாரில் அடுத்ததாக யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? இப்ப அவர்களுடைய சந்ததிகள் அங்கே பெருகுகிறது. யோசேப்பு 3 தலைமுறைகளை பார்க்கிறார். யோசேப்புடைய எப்ராயிம், மனாசே, அவர் யோசேப்பின் மகன்கள். அவர்களுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்த்து 110 வயதாகும் போது அவன் மறைத்து போகிறான். யாரு? யோசேப்பு. இப்போது அவனுடைய சந்ததிகள் அங்கே பெருகிக் கொண்டே இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தார்? உன் சந்ததி பெருகும் என்று, உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று யாக்கோபுக்கு சொல்லியிருந்தால் நல்லபடியாக எகிப்திலும் அவர்கள் பெருக தொடங்குகிறார்கள். அடுத்ததாக யோசேப்பு இப்போது அவர்களிடம் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை பண்ணுகிறாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் தான் எப்படி என்றால், ஒரு நாள் நம்மை அழைத்து வந்த இப்ப 70 பேராகத்தான் இந்த எகிப்து தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெருகி அவர்கள் சந்ததிகள் விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? ஒரு நாள் திருப்பி கொண்டு போவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எந்த தேசத்துக்கு? கானான் தேசத்துக்கு. அப்போது அழைத்து தேவன் சொன்ன வாக்கை மாறாதவன் நம்முடைய தேவன். எப்படி பண்ணுவார்? வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றும் காலம் வரை அவர் அதன் நினைவாக இருப்பாரா? அதே போல அவர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் அதை ஒரு நாள் நிறைவேற்றுவார். அந்நாள் வரும்போது என்னுடைய எலும்புகளை என்ன பண்ண வேண்டும்? உங்களோடு எடுத்து செல்ல வேண்டும். அந்த கானான் தேசத்தில் நம்முடைய பிதாக்களை அடக்கம் பண்ண இடத்தில் என்னுடைய எலும்புகளையும் நீங்கள் அங்கே கொண்டு சென்று அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவன் அவர்களுக்கு கேட்கிறான். அவர்களிடம் வாக்குறுதி கேட்கிறான். அவர்களும் அதை ஆணையிட்டு கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த ஆதியாகமா நம்ம தொடங்கி இன்னைக்கு 50 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். ஆதியாகம் எதிலிருந்து தொடங்கி? ஆதாம் ஏவாளிலிருந்து தொடங்கி அந்த அதிகாரம் இப்போது யாக்கோபு வரை, யோசேப்பு வரை நாம் முடித்து விட்டோம். நாளைக்கு புது அதிகாரம் யாத்திராகமம் நாம் பார்த்துக் கொள்ளலாம். இப்போதும் நாம் யாவரும் தன்னைத்தானே சோதித்தறிக ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாவரும் தன்னைத்தானே சோதித்தறிங்கள். காலையில முதல் இந்நேரம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டோம்? இந்த எழுந்ததற்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? தேவனை நாம் தொழுது கொண்டோமா? பயபக்திக்குரிய காரியத்தில் நடந்தோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே சோதித்தறிங்கள். தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நான் காலையில் இந்நேரம் எப்படி வாழ்ந்தேன்? தேவனுடைய அன்பில் நிறைந்தேனா? வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோமா? நாம் தாழ்மை உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அது சமாதானத்தை கொண்டு வரும். பொறுமை நம்மிடம் இருக்கும். எல்லா காரியங்களிலும் நாம் பொறுமையாக செயல்படுவோம். அப்படியாக தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோமா? அப்படி அன்பில் நிறைந்தோமா? தேவனுடைய அன்பில் நாம் நிலைநிற்க வேண்டும். வார்த்தைகளை நாம் சரியாக பேச வேண்டும். சமாதானம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். நாம் குடும்பத்தை கட்டி காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தேவனுடைய அன்பில் நிலைநின்றோமா என்று நம்மை சோதித்தறியுங்கள். காலையில முதல் 2 நேரம் சோதித்தறிவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதில் நாம் துறவி விட்டோமோ எதில் நாம் தவறுபடியாக சில வார்த்தைகளை பேசி விட்டோமா இல்லை செயல்பட்டோமா அதற்கே நாம் உடனே அதை ஆராய்ந்தறிந்து தேவனோடு ஒப்புரவாகி ஆண்டவரோடு ஒப்புரவாகி கொள்ளுங்கள் தேவனே பரிசுத்தமுள்ள இடத்தில் தேவன் விடுதலை கொடுக்கிறவர் அற்புதங்களை அதிசயங்களை வல்லமைகளை வெளிப்படுத்துகிற தேவன் இப்பொழுது நான் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் இப்போது தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய வல்லமைகளை மகத்துவங்களையும் காண்போம் ஆமே ஸ்தோத்திரம் அந்த கடைசி ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் எல்லாரும் தங்களுடைய குடும்ப தேவைகளை இப்போது என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனோடு எடுத்து சொல்லுங்கள் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேரம் எங்களை நேசிக்கிற தேவனே இப்போது ஆண்டவரே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நேர் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்மை மகிழ்ந்தே என்னை மகிமைப்படுத்துங்கள் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உமது வார்த்தையின்படியாக நாங்கள் உண்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களை மகிமைப்படுத்துவீராக நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதிலை சொல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம் வியாதியோடு ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் வேதனையோடு கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே சரீரத்தில் இருந்த பலவீனங்களை நீ நீக்கி போடுவீராக எந்த இடங்களில் பலவீனமாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் ஆண்டவர் உமது வல்லமை செல்வதாக இயேசு நாமத்தால் ஒரு விடுதலை அந்த இடத்தில் கட்டளை இருக்கிறோம் ஒரு வல்லமை பாய்ந்து செல்வதாக நம்மே தோற்றமானவரே ஹalleluya இயேசு நாமத்தால் சுகத்தை கட்டளை இருக்கிறோம் ஹalleluya அதே போலானவரே கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வரும்படியான ஒரு வழிவாசலை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக நம்மே ஸ்தோத்திரம் குடும்பங்களை அவர்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் நம்மே ஸ்தோத்திரம் அதே போலானவரே பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் குடும்பங்களே ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவீராக உமது ஆசீர்வாதம் உமது நன்மைகள் குடும்பங்களில் கடந்து வரட்டும் உமதுடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்கிறவரே உமது வார்த்தையின்படியாக குடும்பங்களில் உமது நன்மையால் முடிசூட்டுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அதே போல வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே அவர்கள் மாய உலகில் சிக்கி தவிக்காதவாறு ஒவ்வொரு நாளும் வேலையடித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக உண்மை அறிகிற அறிவில் அவர்களை நடத்தி செல்வீராக நித்திய ஜீவனை குறித்து அவர்களுக்கு போதித்து வழி நடத்துவீராக அவர்கள் சமாதானம் பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு ஞானத்தை விருத்தியடை செய்வீராக உமது கிருபையால் சூழ்ந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வருகிற எக்ஸாம் நாட்களில் ஆண்டவரே நல்ல படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க அவர்களுக்கு துணை செய்வீராக எந்த பலவீனங்களும் சரீரங்களுக்கு வராதமான நீராக சூழ்ந்து கரங்களில் ஏற்றி வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் அதே போல ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம் அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக அவர்களுக்கு துணைகளை கண்டறிய உதவி பண்ணுவீராக அதே சோற்றமானவரே ஹalleluya நல்ல அவர்களுடைய எதிர்கால சமாதானத்துக்கு ஏதுவாக நீர் அமைத்துக் கொடுப்பீராக அமே சோற்றமானவரே இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளை விடுவீராக உமது நாம குடும்பங்களில் மகிமையேற்றும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடக்கும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல செய்தாவே ஆமென். இப்போதும் நாம ஸ்பெஷல் பிரேயருக்கு நேராக கடந்து செல்லலாம். சாட்சிகள் பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சிகள் சரி, அவனுக்காக இப்போது ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மகனுக்காக நாங்கள் அந்த மகனை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அந்த வாலி மகன் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே வந்து விளங்குவான் என்பார். உமது வேத வசனங்களால் அவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவன் பாதுகாக்கப்படுகிறான். உமது வேத வசனங்களால் அவன் உண்மை அறிகிற அறிவில் வளர்ந்து ஆண்டவரே அவன் நித்திய ஜீவனை அடைகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த மகனை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவன் உம்முடைய நித்திய ஜீவனை கண்டறியும்படியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பீராக. இப்போதும் அவனுக்குள் இருக்கிற அந்த சரீர பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உமது வல்லமை அவன் சரீரத்தில் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை பாய்ந்து செல்வதாக. ஆண்டவரே அவனுக்காக நாள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுக்கிற தேவன் உம்முடைய ஜீவன் அந்த மகனுக்குள் பாய்ந்து செல்லட்டும். உண்மை அறிகிற அறிவு கண்கள் அவனுக்கு திறப்பதாக. அமே ஸ்தோத்திரை போது இந்த மகனை உமது பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நேர் அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உமக்காக அவனை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் ஆமென். அதே மாதிரி இவங்க ராணி மேம் அவங்களுடைய ரிலேஷன் அவங்களுக்கு ஒரு பிரேயர் இருக்கு, அவங்களுக்கு ஜெபிக்கலாம்.
அவங்க ரிலேஷன் ஹார்ட் பேஷண்ட், அந்த அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் பேஷண்ட், அவங்க ரிலேஷனு, அது மாதிரி நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்காகவும் சேர்த்து நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளங்களில் இருக்கிற எந்தெந்த இடத்தில் பலவீனம் இருக்கிறதோ அங்கே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு இடையூறுகளும் அவர்களுக்கு வராதவாறு பலத்தோடு அவர்கள் கடந்து செல்லாமல் அதில் முற்றிலும் ஒரு விடுதலையை காணபடி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். மது வல்லமை அந்த இடங்களில் பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தால் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஆமென். அதே மாதிரி குரூப்ல இருக்கிற நிர்மலா அவங்க இன்னைக்கு வரல, அவங்களுக்காக அவங்க ஜெபிக்கலாம். அவங்களுக்கு இந்த சொத்து பாக பிரிவினைகளுக்காக அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களாம். 12 வருஷங்களாக அது ஓடிக்கொண்டிருக்கிறதா. அதில் ஒரு தீர்ப்பு வர வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய சொத்து பாக பிரிவினைக்காகவும் மீண்டும் இந்த குரூப்ல யார் யாருக்கு குடும்பங்களில் சொத்து பாக பிரிவினைகளில் பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சமாதானம் ஏற்படும்படியாக அதில் ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களுக்கு உரியதே அவர்களுக்கு பாக பிரிவினைகள் சரியாக பண்ணி கொடுப்பீராக. நீரே அவர்களுக்கு மத்தியஸ்தராக இருந்து அந்த செயல்களை செய்து முடிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமையாக பாய்ந்து செல்லட்டும். அதற்கு உடன்பட்டு வராதவர்கள் மத்தியில் நீர் அங்கே இடைவிடுவீராக. எல்லாவற்றையும் ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாதவர் அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வகையில் நீர் அதை செய்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால். ஆமென். அடுத்ததாக இந்த குரூப்ல இனி ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குரூப்ல இல்ல, மற்றபடி ஒரு சிஸ்டர், அவங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவங்க தான். அவங்க வெளியே அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அடையாததுனால அந்த பயபக்தி இல்லை அவங்களுக்குள்ள. அதன் நிமித்தம் அவர் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இவங்க விட்டு வேற ஒரு தவறான வாழ்க்கை, அவங்க வேலை பண்ற இடத்துல உள்ள ஒரு லேடியோடு அவங்க தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவங்களை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த பயபக்தியை தேவன் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆதாம படைக்கும் போதே தேவன் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு ஒருத்தியதான் ஏவாளாக கொடுத்திருக்கிறாரே தவிர பலவரே அவர்கள் மனைவியாக கொடுக்கவில்லை. அதே போல ஏவாளுக்கு ஒரே ஒரு புருஷனாகிய ஆதாம தான் கொடுத்திருக்கிறாரே தவிர பல புருஷர்களை கொடுக்கவில்லை. அப்ப தேவன் அந்த ஆதியிலேயே அவர்களை உருவாக்கும் போதே அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருத்தி என்கிறதை அமைத்திருக்கிறார். அதே மாதிரி அவர்கள் புரிந்து அவர்களை சந்திக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட அந்த தவறான கெட்ட பழக்கத்திலிருந்து அவர் வெளியே வரணும். அவர் மனம் கசந்து அவர் செய்த செயலுக்காக அவர் மனம் கசைந்து உடைக்கப்பட வேண்டும். அவர் பரிசுத்த ஒரு குறைச்சல் உள்ள வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஒரு பரிசுத்த பாதையில் அவர் கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தேவன் அங்கே அவரை சந்திக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மனுஷரை உமது கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் பார்வைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அழுக்கு நிரம்பி இருக்கிறது. அதிலிருந்து அந்த மீட்டுக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த சேற்றில் வாழ்கிற அவரை நீர் மீட்டுக் கொள்வீராக ஆண்டவரே. அவரை நித்தியத்துக்கு ஏதுவாக திசை திருப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். அதன் நிமித்த குடும்பத்தில் ஆண்டவரே எவ்வளவு மனவேதனைகள் மன உளைச்சலுக்கு உட்பட்டு இருக்கிற அந்த மகளை நீர் சமாதானத்தோடு நடத்துவீராக. அந்த குடும்பத்தை நீர் எடுத்து கட்டுவீராக. சேற்றில் புரண்டு சிக்கி தவிக்கிற அந்த குடும்பத்தை நீர் மீட்டெடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர் அந்த குடும்பத்தை மகத்துவம் உள்ள ஒரு குடும்பமாக, ஒரு பரிசுத்தம் உள்ள குடும்பமாக நானும் என் வீட்டாரும் என்றால் தேவனையே சேவிப்போம் என்கிற பயபக்தியோடு அந்த குடும்பம் கடந்து செல்லும்படி நீர் அதை செய்வீராக. அதே போல் வேறு அநேகருக்கு இருக்கலாம். கிறிஸ்தவ குடும்பங்களில் அநேக குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் நீ சந்திப்பீராக. சீர்கட்டிருக்கிற அந்த குடும்பங்களை நீ ஸ்திரப்படுத்துவீராக, எடுத்து கட்டுவீராக. பரிசுத்தத்துக்கு நேரான அந்த குடும்பங்களை திசை திருப்புவீராக. பயபக்திய குடும்பங்களில் ஏற்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தால். ஆமென். ஆமென். சரிங்க. அடுத்து கடைசியாக நாம முடிக்கலாமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன் குடும்பத்தை எடுத்து கட்டுவார் எல்லாருக்கும். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.